பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் என எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்னர் இங்கே தெரிவித்திருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நாங்கள் இடம்பெற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகள் 39 தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என எங்கள் இயக்க தோழர்கள் இந்த தேர்தலில் பணியாற்றுவார்கள். அதே வேளையில் திருச்சி தொகுதியில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் போட்டியிட வேண்டும் என இயக்க தோழர்கள், நிர்வாகிகள் மற்றும் இன்று நடைபெற்ற நிர்வாக குழுவில் அனைவரும் ஒருமனதாக நான் நிற்க வேண்டும் என வற்புறுத்தியதால் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் எங்கள் இயக்க வெற்றிக்காக பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், எங்களுடைய ஆதரவளிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஃபர்தர் क्वेश्चंस தான் நீங்க கேட்கலாம். நீங்க பிரச்சாரத்தின் போது எந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்களுக்கு இது நாடாளுமன்ற தேர்தல், ஒன்றியத்தில் யார் அதிகாரத்திற்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலின் முக்கியமான ஒரு பிரச்சனை. நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பலமுறை அவர் இதை சுட்டிக்காட்டியுள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்துவிடக்கூடாது, இந்தியாவிற்கு, இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படும் மதவாத பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய கூட்டணி தலைமையிலான தலைமை அண்ணன் தளபதி அவர்களுடைய கருத்து. இந்த தேர்தலில் பொறுத்தவரை அவர்கள் பாஜக கிட்டத்தட்ட மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக மேலாக ஆட்சி புரிந்தார்கள். 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றினார்களா? அது மட்டுமல்ல, நாட்டில் உள்ள இன்னைக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன? காரணம் தவறான பொருளாதார கொள்கை. நீங்க முக்கியமா நம்ம சொல்ல போனோம்னா பெட்ரோல் டீசலுடைய விலை. நீங்க 2014 அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் 72 ரூபாயும் டீசல் 55 ரூபாய் தான் இருந்தது லிட்டருக்கு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை ஏத்துனாங்க. அப்ப காரணம் கேட்டதுக்கு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அதனாலதான் ஏத்துறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வதேச சந்தையில வந்து டாலர், அது ஒரு பீப்பா ரேட் வந்து பாத்தீங்கன்னா பேரல் வந்து $100 மேல இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் படிப்படியா கீழே இறங்கிச்சு, ஆனா விலையை குறைக்கல. இப்ப சமீபத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷமா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $80 $70 உள்ளே தான் வாங்குறாங்க பீப்பா.